ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, கண்மணி வீரா கிட்ட அவனை அந்த வீட்டை விட்டு போக சொல்லுன்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாது, அவனை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீரா உள்ளே போயிடுறாங்க. எதுவாக இருந்தாலும் அவரை உள்ளே கூப்பிட்டு பேசிக்கலாண்டி கண்மணின்னு லக்ஷ்மி அம்மா சொல்ல, நீ அவனை கூப்பிட்டு விருந்தே வையி, அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுமான்னு கண்மணி சொல்ல, நான் எப்படிடி சொல்ல முடியும், நான் ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கேன்னு லக்ஷ்மி அம்மா சொல்ல, போமா நீ சொன்ன அவன் கேட்பான்னு கண்மணி அனுப்பி வைக்கிறாங்க. மாறன் வெளியே இருக்கிறத பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பேசிக்கிறாங்க. என்னடி வசதியான வீட்டு பையன், அவனை இப்படி வாசலில் உட்கார வச்சுருக்காங்கன்னு ஒரு ஆள் சொல்ல, ஆமாம், லக்ஷ்மி அம்மாவுடைய 2 பொண்ணுங்களுமே புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்காங்கன்னு இன்னொரு ஆள் சொல்கிறாங்க. இல்லை, வீராவோட விருப்பம் இல்லாமல் தான் இவர் அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்காராம்னு எல்லாருமே மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி வெளியில் வராங்க. அவங்க கிட்ட ஒரு ஆள், லக்ஷ்மி அம்மா நடந்தது நடந்து போச்சுது, மாப்பிள்ளை எதுக்காக வாசலில் உட்கார வச்சுருக்கீங்க, உள்ளே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல, அத்தை அவங்க சொல்கிறாங்கன்னெலாம் என்னை உள்ளே கூப்பிட்றாதீங்க, நான் வரமாட்டேன்னு மாறன்னு சொல்கிறாங்க. இல்லை தம்பி, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்கன்னு லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க. என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க, வீரா இல்லாமல் என்னால் போக முடியாதுன்னு மாறன்னு சொல்ல, இல்லை தம்பி, அவள் இப்போதைக்கு வர மாதிரி இல்லை, அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா, அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அத்தை, அவளுக்கும் கவலையாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு அத்தை, கண்டிப்பாக வீரா என்ன புரிஞ்சுப்பான்னு சொல்கிறாரு. அப்புறமா ராகவனை காட்டுறாங்க. ராகவன் கண்மணிக்கு கால் பண்ணுறாரு. கண்மணி காலை கட் பண்ணி விடுறாங்க. என்னாச்சுடா ராகவான் வள்ளி கேட்க, காலை கட் பண்ணி விடுறா அத்தைன்னு ராகவன் சொல்கிறாரு. அவள் இது வரைக்கும் உன்னை பிளாக் பண்ணாமல் இருக்காளே, அதுவே பெரிய விஷயம்னு வள்ளி சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறேன்னு ராகவன் கேட்க, பதறாதடா, அவெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் மனசு மாற மாட்டா, சீக்கிரமாகவே எல்லாம் சரியாயிரும். ராகவா, அண்ணன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாருடா, மாறனுக்கும் வீராக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது அவ்வளோ பெரிய தப்பாடான்னு வள்ளி கேட்க, ஆமா அத்தை, நீ பண்ணி வச்ச முறை ரொம்பவே தப்பு, அப்பா அதனால எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தானே நின்னார்னு ராகவன் சொல்ல, டே ராகவா, அவர்கிட்ட பேச ஏதாவது ஒரு வழி செய்யிடான்னு வள்ளி கேட்குறாங்க. இப்போ ஏதாவது பண்ணியாச்சுன்னா அவர் எங்கள் மேலேயும் கோவப்படுவார், கொஞ்ச நாள் பொறுமையாக இரு அத்தை, எல்லாம் சரியாயிரும் ராகவன் சொல்ல, எங்கடா, என் அண்ணன் என் மேலே எத்தனையோ முறை கோவப்பட்டிருக்காரு, ஆனால் பேசாமல் இருந்ததில்லை, இப்படி ஒரே வீட்டில் இருந்துட்டு பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி வள்ளி வருத்தப்படுறாங்க. நைட் ஆயிடுச்சுது. வீரா வீட்டில் எல்லாருமே வீட்டில் உட்காந்துருக்காங்க. மாறன் வாசலில் உட்காந்துருக்க அவரை கொசு கடிக்குது. இந்த கொசுக்கு கூட பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு, அதனால என்கிட்ட வந்து ரத்தம் குடிக்குது, எனக்கு பசிக்குதுன்னு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்குமே புரிய மாட்டேங்குதுன்னு மாறன் நினைக்கிறாரு. கண்மணி எல்லார்கிட்டையும் அவன் பண்ண தப்புக்காக நம்ம எதுக்கு சாப்பிடாம இருக்கணும், எல்லாரும் வாங்க சாப்பிடன்னு சொல்லும்போது, எனக்கு பசிக்கலை, எனக்கு சாப்பாடு வேண்டான்னு வீரா சொல்கிறாங்க. அவன் பண்ண தப்புக்காக நீ எதுக்காக வீரா சாப்பிடாம இருக்கிற, போய் சாப்பிடுன்னு அத்தை சொல்ல, இல்லை எனக்கு பசிக்கலை, பசிச்சுதுன்னா நானே சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. அவன் பட்னி கிடக்குறான்னு நீயும் விரதம் இருக்க போறியான்னு அத்தை அவங்க மனசில் நினச்சிக்கிறாங்க. அப்புறமா பக்கத்து வீட்டை சேர்ந்த 2 பொம்பளைங்க அங்கே வராங்க. இன்னும் இந்த மாப்பிள்ளை வாசலில் தாண்டி இருக்காரு, பார்க்கவே பாவமாக இருக்குதுன்னு சொல்லி வீராம்மா வீராம்மான்னு கூப்பிட்றாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மாவும் வெளியே வராங்க. என்ன வீராம்மா, இன்னும் மாப்பிள்ளையை நீங்கள் உள்ளே கூப்பிடலையா, சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சுது, இன்னுமா உங்கள் பொண்ணோட கோவம் குறையலன்னு கேட்க, கண்மணி சத்தமாக அம்மான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா உள்ளே போக, என்னம்மா அங்கே பிரச்சனைன்னு கேட்க, மாப்பிள்ளையை உள்ளே கூப்பிடலாண்டின்னு லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க. அவன் வீட்டுக்குள்ளே வந்தால் நாங்கள் எல்லாரும் வெளியே போயிடுவோன்னு கண்மணி சொல்கிறாங்க. அக்கா, மாமா பாவுங்க்கா, சாப்பாடாவது கொடுக்கலான்னு பிருந்தா சொல்கிறாங்க. அப்போ கோவத்தில் கண்மணி அவங்களோட தலையிலே ஓங்கி கொட்டுறாங்க. நீ முதல்ல சாப்பிட்றதுக்கான வழியை பாரு, எல்லாரும் வாங்க சாப்பிடலான்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ராமச்சந்திரன் டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வீராக்கும் மாறனுக்கும் நடந்த கல்யாணத்தை டிவி நியூஸில் போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்து ராமச்சந்திரனும் ராகவனும் ஷாக் ஆகுறாங்க. வள்ளி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த வீடியோ இவங்க கையில் எப்படிடா கிடச்சிதுன்னு ராமச்சந்திரன் கேட்க, கல்யாணத்துக்கு வந்தவங்க யாராவது மொபைலில் எடுத்திருப்பாங்கப்பான்னு ராகவன் சொல்கிறாரு. பாவுண்டா அந்த பொண்ணு, அங்கே அவமானப்பட்டது காணாதுன்னு இப்போ இதில் வேறையான்னு வருத்தப்படுறாரு. வீரா தூக்கம் வராமல் படுத்திருக்காங்க. அப்போ கண்மணி டிவியை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நியூஸ் சேனலையும் பார்க்குறாங்க. கோவத்தில் எல்லாருமே சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க. எல்லாரும் வந்து பார்க்க, பாத்தியாம்மா நம்மளை எப்படி அவமானப்படுத்தியிருக்கான்னு, அவன் மேலே இறக்கப்பட்டு அவனை ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தியே, அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருன்னு வீராவை பார்த்து கேட்க, வீரா ரிமோட் எடுத்து டிவியை ஆஃப் பண்ணுறாங்க. அப்புறமா கண்மணியை பார்த்து, இது யாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது, இது தெரியறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல, எல்லாரும் போய் படுங்கன்னு சொல்லிட்டு வீரா கிளம்பி போயிடுறாங்க. பாத்தியாம்மா, இப்படி செஞ்சா நம்ம வீராவை அவன் கூட அனுப்பிடுவோன்னு சொல்லி தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கான், என் அண்ணனை கொன்னவனே என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டியிருக்கான், இவளோட கல்யாண பேச்சு ஆரம்பிக்கும்போது நான் என்னெல்லாம் செய்யணும்னு கனவு கண்டு வச்சுருந்தேன் தெரியுமா, எல்லாத்தையுமே அவன் நாசம் பண்ணிட்டு இப்போ அந்த வீடியோவை டிவியில் வர்றது மாதிரி செஞ்சு நம்மளை அசிங்கமாக படுத்திட்டான்னு கண்மணி வருத்தப்பட, நீ வருத்தப்படாத கண்மணி, போய் தூங்குன்னு லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க.
பிருந்தா அவங்களோட மனசுல ஒரு உண்மையை சொன்னா நீ மாறன் மாமாவை மன்னிச்சு ஏத்துப்பக்கா. ஆனா அதை சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன்னு நினைச்சுக்கிறாங்க. வள்ளி ராமச்சந்திரனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடலன்னா சாப்பிடுன்னு சொல்ல அவர் அந்த பிளேட்டை தட்டி விடுறாரு. இப்படியெல்லாம் செஞ்சு உன் மருமகனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடலான்னு பாக்கியா? அது ஒரு காலமும் நடக்காது. எனக்கு துரோகம் பண்ண கையால நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். டே ராகவா, இவகிட்ட சொல்லி வை, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சா நான் அந்த வீட்டை விட்டே போயிடுவேன் ராமச்சந்திரன் சொல்லிட்டு கோமா உள்ள போறாரு. வள்ளி அதை கேட்டு அழுறாங்க. அவங்கள ராகவன் சமாதானப்படுத்துறாரு. கொஞ்சம் நாள்ல எல்லாம் சரியா போயிடும் அத்தைன்னு சொல்ல, இல்லை ராகவா, என் அண்ணன் எவ்வளோ சண்டை போட்டாலும் 2 மணி நேரத்துக்கு மேலே பேசாமல் இருக்க மாட்டாரு. இந்த மாதிரி சாப்பாடை தட்டி விட்டதும் கிடையாது. துரோகம் பண்ண கையால் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் என்னடா துரோகம் பண்ணேன், நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நினச்சேன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் அவரோட ரூமில் இருக்காரு. அப்போ வள்ளி அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. சாப்பிடும்போது சோறு சிந்துனாலே நீ கோவப்படுவேன்ன, இன்னைக்கு பிளேட்டே நீ தட்டி விடுறேன்னா அவ்வளோ கோவமா என் மேலன்னு கேட்க, டே ராகவா, இவளுங்கேருந்து போக சொல்றியா இல்லை நான் வீட்டை விட்டு போகவான்னு ராமச்சந்திரன் கேட்க, வள்ளி அழுதுட்டே அங்கேருந்து போகிறாங்க. மாறன் ஆட்டோவில் படுத்து தூங்குறாரு. கொசுக்கடி தாங்காமல் முழிச்சு பார்க்க வீராவோட ரூம் ஜன்னல் திறந்து கிடக்குது. ஜன்னல் திறந்து தானே கிடக்குது, போய் டிஸ்டர்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வீரா கிட்ட வந்து பேசுகிறாரு. வீரா எழுந்து வந்து ஜன்னல் கதவை சாத்துறாங்க. கதவை சாத்துனா மட்டும் நான் பேசுறது உன் காதுல விழாமையா இருக்க போகுது. கதவை திறந்தா உன்கிட்ட மட்டும் நான் பேசுவேன், இல்லைன்னா எல்லாருக்கும் கேட்கறது மாதிரி சத்தமா பேசுவேன்னு சொல்றாரு. வீரா எதையும் கண்டுக்காம படுக்க போறாங்க. அப்ப மாறன், இங்க பாரு செல்லம், நான் சத்தமா பேசினா நம்மளோட பர்சனல் விஷயம் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கேட்டுரும். நாளை பின்ன நம்ம 2 பேரும் சேர்ந்து நடக்கும்போது அதை சொல்லி கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்ல, வீரா எழுந்து கதவை திறக்கிறாங்க. நீ எவ்வளோ சத்தமாக பேசினாலும் எனக்கு கவலை கிடையாது, ஆனால் நீ பேசுறது எதுவும் என் காதில் விழாதுன்னு சொல்லிட்டு பஞ்சு எடுத்து அவங்க காதில் வச்சு அடைச்சிக்கிறாங்க. கல் நெஞ்சக்காரின்னு சொல்லிட்டு மாறன் மறுபடியும் ஆட்டோவில் போய் படுக்கிறாரு. பிருந்தா மாறனுக்காக பெட்ஷீட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீ இன்னும் தூங்கலையான்னு மாறன் கேட்க, நீங்கள் இப்படி வெளியில் இருக்கும்போது என்னால் எப்படி மாமா நிம்மதியாக தூங்க முடியும், இதை போத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க. மாறன் ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க போர்வையை இழுத்ததை யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ நான் மூடிட்டு படுத்தாலும் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் மேலே இருக்கக்கூடிய பாசத்தில் நீ வந்து மறுபடியும் என்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிடுவ, அதுக்கு எதுக்கு நீயே கொண்டு போயிருன்னு மாறன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு உண்மை தெரியாதுலாம் மாமா, ஆனால் இப்போ தான் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமே, இந்த மூடுறதுக்கான தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உன் அக்கா கிட்ட அடிக்கடி என்னை பற்றி பேசி அவள் கூட என்னை சேர்த்து வைக்கிறதுக்கான வேலையை பாருன்னு மாறன்னு சொல்ல, உங்களை பற்றி அடிக்கடி பேசினா ரேஷன் கார்டில் இருந்து என் பேரையே அவள் தூக்கிடுவான்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், செய்யக்கூடியவ தான் அவ. சரி நீ போய் தூங்குன்னு மாறன்னு சொல்கிறாரு. பிருந்தாவும் உள்ளே போகிறாங்க. ஜன்னல் கதவு திறந்து தானே இருக்குது, மறுபடியும் போய் டிஸ்டர்ப் பண்ணுவோன்னு அங்கே வந்து வீரா கிட்ட பேசுகிறாரு. என்னை நினச்சி யாரும் கவலைப்பட வேண்டாம், எனக்கு ஒரு பெட்ரூம் கிடச்சிருக்குது, நான் அங்கே போய் நிம்மதியாக தூங்க போகிறேன், லவ் யூ தங்கன்னு சொல்லிட்டு மாறன் அங்கேருந்து போக இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வீரா அமைதியாக இருக்காங்க. மாறனை பார்த்து நாய் குறைக்குது. மாறன் அந்த நாய்க்கிட்ட, இங்கே பாரு, நான் அந்த வீட்டோட மருமகன், அடிக்கடி வந்துட்டு போவேன், இந்த மாதிரிலாம் என்னை பார்த்து குறைக்க கூடாதுன்னு சொல்ல இந்த எபிசோட் முடியுது.